ஏம்மா வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன், குழந்தைங்க பத்திரமா, நான் போய் வர 10 நாள் ஆகும். சரிங்க அத்தை. ஐயா எங்களை விட்டு எங்கேயா போற? எங்கேயும் இல்லையாப்பா, ஆயா வேலைக்கு போகிறேன், 10 நாளில் திரும்பி வந்துடுவேன், பத்திரமா இருங்கப்பா. பசிக்குது, சோறு போடுங்க. ஏய் இது மாதிரி தானே சாப்பிட்டேன், வயிற பானி அது உன சோறு கேட்டுன்னு வந்துட்டேன் போடா. ஏய் இன்னொரு வாட்டி ரூமுக்குள்ள வரும்போது என்னை கேட்டுதான் வரணும். கிளம்பு. டேய் எங்கடா போற? வாடா சாப்பிடலாம். அவங்க சோறு போட மாட்டாங்களா? வா போலாம். என்னடா இங்க உக்காந்துட்டு இருக்கீங்க? அண்ணா ரொம்ப பசிக்குதுண்ணா. அவங்க சோறு போட மாட்டாங்களாண்ணா? சரி இருங்க வரேன். கடையில் ஒண்ணுமே இல்லையாண்டா, இந்த பன்னு தான் இருந்தது, இந்தாங்க சாப்பிடுங்க. வயிறு நஞ்சிச்சுண்ணா. எப்பா சரி வச்சுக்கோ, பசியாக தான் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கப்பா. இந்த பிசாசுங்களை கத்தி கத்தி எனர்ஜெல்லாம் போயிடுச்சு. நல்லா பால் பழம் சாப்பிட்டு உடம்பு ஏற்றணும். இந்த அக்கா வேற இந்த வரேங்க்கா. ஐயோ ரொம்ப பசிக்குது. ஐ பாலு. பாலே ஆறி போயிருக்கு போகுது. டேய் இங்க வாடி. பால் யாரி குச்சிது? பசியா இருந்தது சித்து. அதுக்கு பால் குடிப்பே நீ? பால் எப்ப பாத்துக்கிறியா? உங்க ஆயக்காரி பாலே ஊத்தி வளர்த்தாளா அவங்கள? கஞ்சிருது குடிக்குத. இன்னொரு வாடி கிச்சன்ல காலை வச்ச சூடு வலிச்சு விட்டுருவேன். கிளம்பு. இதுங்களெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். கிச்சன் வரைக்கும் வந்துக்குதுங்க பாரு. அண்ணா சித்தி திட்டினாங்க, அண்ணன் கஷ்டப்படுறியா? அண்ணா ஆயா நம்மளுக்கு கஞ்சி ஊற்றினாலும் நம்மளே சந்தோஷமா பார்த்துக்கிச்சு தானே. குழம்பு பிரமாதமா இருக்குது. இந்த குட்டி சத்தம் அதெல்லாம் ஒலிக்க வச்சிடணும். எப்பாடா எதுவும் வரல. சித்தி பசி எடுக்குது, சோறு போடுங்க. வந்துட்டீங்களா? உக்காருங்க போடுறேன். இந்தாங்க. சித்தி கறி குழம்பு வாசனை வருது, தக்காளி குழம்பு ஊத்துறீங்க. கண்டுபிடிச்சிச்சிங்களே, அது பக்கத்து வீட்டுல இருந்து வருது, சாப்பிடுங்க. பிசாசுங்க விளையாட்டுக்கு போயிடுச்சுங்க. இன்னும் 6 மணி வரைக்கும் வராது, நம்ம சாப்பிடலாம். கேத்தி நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஐயா எங்களுக்கு அம்மா இருந்தா நல்லா இருக்குமில்லையா?